தளபதி மாநாடு மதுரையே களைகட்ட போகுது. அழகர் இறங்கி வரைக்கும் பார்த்த கிடையாது, இன்னைக்கு தான் பார்க்க போறேன். தளபதி ரசிகர்லாம் ஒரு வேண்டுகோள் தான், சேர்லாம் வந்து கொடுக்கவே இல்லையா தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து அவருக்கு தான் கெட்ட பேர் ஆகுதுன்றதை யோசிக்கவே மாட்டீங்க. எக்ஸைட்மெண்ட்டில் என்னென்னவோ பண்ணுறீங்க, ஆனால் எல்லாமே அவர் தான் கெட்ட பேர் ஆகுது. இப்போ கூட வந்து கிரீஸ் ஆடுவது, கம்பியில் கிரீஸ் ஆடுவதெல்லாம் வந்து தளபதி வந்து தன் ரசிகர்கள் வந்து கரெக்டாக புட்டி வச்சிருக்க சொல்லிட்டு போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணாலுமே தப்பாக பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குது மக்களே. ஆனால் வந்து மேலே ஏறுறது மூலிமா கண்டிப்பாக கீழே இறங்கும் போதோ இல்லை மேலே ஏறும்போதோ வழிக்கு கீழே விழுந்தாலோ இல்லை கை கால் உடஞ்சாலோ ஏதாச்சும் ஒன்று பண்ணாலோ எல்லாமே அவர் தான் கெட்ட பேர் ஆகும். ஸோ அந்த ஒரு பாதுகாப்புக்காக கிரீஸ் ஆகுறாங்க. ஏன்னா போன வாட்டி இந்த ரேம்ப் வாக் நடக்கும்போது நிறைய பேர் மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்கிறது, அவர் ஓடி வரும்போது குறுக்கில் போய் நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணாங்க. அவரோட பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது. சும்மா எதனா ஒன்று பண்ணாலே இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் தளபதி ரசிகர்களும் கொஞ்சம் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க. அணில் குஞ்சுங்கள் ஆவேசத்தில் ஆடுகிறது, அணில் குஞ்சுங்கள் தன்னை மறந்தாடு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து ஒரு ரசிகனாக இருந்தோம், இப்போ வந்து ஒரு தொண்டர்ன்ற ஒரு பொறுப்பில் இருக்கும். நமக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க போடுற சேராக இருக்கட்டும், அங்கே வைக்கிற சைடில் இருக்க கம்பியாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டத்துக்கு போனாலோ இல்லை மாநாட்டுக்கு போனாலோ எங்கே போனாலுமே அங்கே இருக்கிற பொருட்களை சேதப்படுத்துறது மூலமா அவருக்கு தான் கெட்ட பேராகும். ஸோ தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஓவர் அன்பு சில நேரத்தில் வந்து திகட்டுற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ளீஸ் அந்த ஒன்று மட்டும் பண்ணுங்கள். வெயிட்டிங்லேயே வெறி ஏறுது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், குடும்பமாக போய் அங்கே போய் சுற்றி பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காசு கொடுத்து கூப்பிடுறவங்க மத்தியில் இன்னும் மாநாடே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் அது அந்த இடத்த போய் பார்க்குறதுக்கும் ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து விளையாடுறது, குழந்தைங்க விளையாடுறது, சேர் போட்டு உட்காந்து பசங்க பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து தானாக கிடைக்கிற அன்பு, இதெல்லாம் காசு கொடுத்தா கிடைக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து காசு கொடுத்து பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் இதான் வித்தியாசம். ஸோ உண்மையான மக்கள் அன்பு இருக்கிறவங்களுக்கு இது தானாக நடக்கும். அதே போல் மாநாட்டுக்கு போய் வருவோம், பார்த்து சேஃபாக போய் சேஃபாக வாங்க.